ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவியா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது உங்கள் மேக்கப் க்ரே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அண்ட் எப்படி க்ரே ஆகாமல் இருக்குதுங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப் கேமராவில் என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் ப்ரைமர்லாம் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போட போகிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கேரக்டர் தான். இந்த ஆரஞ்சு கேரக்டரை நமக்கு எங்கெல்லாம் அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வாயை சுற்றி பிளாக்காக இருக்கும் இல்லையா, அங்கே அண்ட் அதுக்கப்புறம் மூக்குக்கு மேலே பிளாக்காக இருக்கும். ஸோ அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீக்கு சைடில் எனக்கு கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே நான் போட்டு லைட்டாக கையை வச்சு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி என்வேபியோட ஆரஞ்சு கேரக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட ஆரஞ்சு கேரக்டர் இல்லைன்னா கூட நீங்கள் லிப்ஸ்டிக்கை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஃபவுண்டேஷன் என்னோடய எக்ஸாக்ட் ஷேட் தான் நான் எடுத்திருக்கேன். மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். லிக்யூட் ஃபவுண்டேஷனை விட ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் நான் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். ஒரு வேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் ஸ்டிக் ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களோட மேக்கப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. லிக்யூட் ஃபவுண்டேஷனாக இருந்துச்சுன்னா அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நல்லா போட போட ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். பட் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லுமே என்டையர் ஃபேஸ் ஃபுல்லுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபவுண்டேஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பவுடரை வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் பவுடர் நான் எடுத்திருக்கேன். ஆர் ஈவன் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதா டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் எனக்கு இந்த பவுடரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக்காக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் இந்த ஒயிட் பவுடர் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ தான் ஃபில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க பிராண்ட் பர்பிள் டோட்டல் ஃபில்லர் ஐப்ரோ பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பேலட் ஆல்மோஸ்ட் எனக்கு காலியாக போகுது. ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலட்டு கூடயே நம்மளுக்கு அட்டாச்சாக ஆங்கிள்டு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ நான் ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணுங்கிற டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே எப்போதுமே இன்னர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணவே கூடாது. எப்போதுமே ஃபர்ஸ்ட் அவுட்லைன் நம்ம ஐப்ரோஸை சுற்றி வரைஞ்சிக்கணும். அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இன்னர் கார்னர்ஸ் ஃபுல்லுமே நம்ம ஷேட் கொடுத்துட வேண்டியது. பண்ண ஈஸியாக ஆகிரும். ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்போதுமே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரஸாக உள்ளதை மட்டுமே நம்ம எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஐப்ரோஸ் எப்போதும் போல் நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஈவன் நீங்கள் பென்சிலில் கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான அவுட்புட் வரும். பியூட்டியோட ஐஷேடோ பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் போட போகிறது நியூட் ஷேட் தான் போட போகிறோம். ஐஷேடோ நம்ம எப்போதுமே போட ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னருக்கு கொண்டு வரணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னர் கார்னரில் ஜஸ்ட் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடணும். அண்ட் அதுக்கப்புறம் அண்டர் த ஐஸ் கூட நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் லிப் லைனர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் லைனரோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி தான். இதோட எக்ஸாக்ட் ஷேட் எனக்கு தெரில. ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எனக்கு கமெண்ட் வர்றது அக்கா உங்களோட லிப்ஸ்டிக் ஷேட் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டாவில் லிங்க் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ளஷ் தான் போட போகிறோம். இதுக்கு மார்ஸோட ப்ளஷ் பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரொம்பவே சூப்பரான கலர் இதுதான். இந்த பிங்க் ஆக்சுவலி ஒரு நேச்சுரல் பிங்க் மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இன்னைக்கு வியர் பண்ண போகிற ட்ரெஸ் பர்பிள் பிங்க் அந்த மாதிரி ஷேடில் உள்ளது தான். அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் என்னோட ப்ளஷ் நான் போட்டுக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக்கை பற்றி சொல்ல மறந்துட்டேன். லிப்ஸ்டிக்குமே நான் பர்பிள் கலரில் தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் ப்ளஷ்ஷை கொஞ்சமாக இந்த ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து என்னோட 2 சீக்ஸ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ் மேலே கொஞ்சமாக அண்ட் சின்னில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஈவன் நீங்கள் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஸ்காரா தான் போட போகிறோம். இதுக்கு வால்யூம்னஸ் லாஷ் பாரடைஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் மஸ்காரா எடுத்திருக்கேன். அண்ட் ரீசன்ட் டேஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மஸ்காரா போடும்போது நான் ஒரு டிப் சொல்லுவேன். நீங்கள் எப்போதுமே மஸ்காரா அப்ளை பண்ணும்போது அப்வர்ட்ஸில் கர்ல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐ லாஷ் இருக்கிற மாதிரி
காட்டும். அண்ட் கீழேயுமே வந்து அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு பர்பிள் கலர் பிந்தி வச்சு என்னோட மேக்கப் லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஐலைனர் எதுவுமே நான் வந்து போடலை, ஜஸ்ட் சிம்பிளான லுக் தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், எங்கேயுமே எனக்கு கிரே ஆகலை. என்னோட ஸ்கின் டோன் நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஃபினிஷ். இன்றைக்கி நான் போட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா புட்டிக்கில் உள்ளதான் கஸ்டமைசேஷன் பண்ணது. அண்ட் இது வந்து ஃபுல்லுமே வந்து ஒரு காதி காட்டனில் ஸ்டிச் பண்ணது. பர்பிள் கலர் ஏலைன் குர்த்தியில் வந்து சென்டரில் மட்டுமே வந்து நான் ரெட் கலரில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அண்ட் இது வந்து ஃபுல் ஹேண்டு ஏலைன் குர்த்தி. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நித்யா புட்டிக்கோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் என்கொயரிஸ் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃபைனல் லுக். இப்படி தான் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்காக இருக்கட்டும், ஃபுல் ஸ்லீவாக இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. அண்ட் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் எடுத்து நான் வந்து கிளிப் குத்தி இருக்கேன். நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாமரையில் அண்ட் அங்கங்கே குட்டி குட்டி பறவையாக உட்காந்துருக்க மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே வந்து பர்பிள் கலரில் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த நெக் செட்டுமே நித்யா புட்டிக்கில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து நான் போட்டிருக்கிறது ஏலைன் குர்தி வித் துப்பட்டாவோட வந்துடும். ஸோ துப்பட்டாவில் வந்து 2 சைடு பார்டர் வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து லெகின்ஸ் வந்து ரெட் கலரில் வந்து பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்ச் வந்து கேஷியோலேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதையுமே போட்டு நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான லுக் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து எனக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிக்காக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களுமே இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.